ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு நீங்கள் அட்டக டைட்டில் சீசன் 4ல் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்தோம்னா சின்ன விஷயங்க, இந்த 3 சீசனாக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பாய்லரும் பண்ணாமல் இருந்தீங்க. இப்போ சீசன் 4ல் நான் தொடங்கினதுலேருந்து பார்க்குறேன் ஸ்பாய்லராக வருது. என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அது நல்லா சமத்தான பிள்ளைங்களாக இருந்தீங்களே. நான் வந்து கமெண்ட்லாம் ரொம்ப நாளாக வந்து ஃப்ரீயாக படிச்சுட்டு இருந்தேன், எந்த வித கவலையும் இல்லாமல். யாரும் ஸ்பாய்லர் பண்ணல, சமத்தாக இருக்கிறாங்க, எவ்வளோ நல்ல பசங்களாக இருக்கிறாங்க, இப்போ ஒரு ஸ்பாய்லர் இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ சீசன் போடுறப்போ ஓகே, இது ஆர்வம் தாங்காமல் சிலது வந்துடுது, ஓகே. இருந்தாலும் இத்தனை நாள் பண்ணாமட்டு ஏன் இங்கே மட்டும் திடீர்னு ஏன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க பாய்ஸ், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் தப்பாக ஏதாவது புரிஞ்சுக்கிட்டோம், இல்லை நாங்கள் என்ன டவுட் கேட்குறோன்னா அதுக்கு ஓகே. அதை தாண்டி நிறைய சொல்லிடுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக கமெண்ட் படிப்பேன், அதுக்காக சொல்கிறேன். சரி வாங்க நம்ம எபிசோடு பார்த்துட்டு பேசுவோம். நாம கைவிடப்பட்டதாலதான் சுவருக்கு இந்த பக்கம் இருக்கிற கேம்ப்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உன் அப்பா மட்டும் இங்க நம்மளோட சேர்ந்து இருந்திருந்தாருன்னா நமக்கு நிச்சயமா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. உன் அப்பா ஒரு மார்லியன். அவரு சாதாரண வீரன் இல்ல, ஒரு மாவீரன். அதனாலே நாம அவரை எழுந்துட்டோம். ரைனரா? ரைனரோட சைல்ட்ஹுட் அது. படை வீரனா இல்ல ஒரு மார்லியனா வர. ஆமா, அப்பா மார்லியா? வேகமா ஓடுங்க, எந்த சூழ்நிலையிலும் நாம சோர்ந்து விடாது. ஒரு மார்லியனுக்கு எடுத்துக்காட்டே அதுதான். குழந்தையிலேருந்தே போட்டு வாட்டி வரைக்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாரடைஸ் ஐலாண்ட நம்ம ஆட்கள் தாக்கி இருக்காங்க. கூட்டிட்டு போனவங்கல்ல, வெறும் 7ல இருந்து 6 பேர் மட்டும் தான் அவங்க கூட்டிட்டு போனாங்களா? வாய்ப்பே இல்ல. அப்படின்னா நம்மளும் ஒரு மார்லியனா? ஏன் உனக்கு இவ்வளவு ஆர்வம்? நாங்க ஏதாவது தப்பு பண்ணா அப்புறம் உனக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். என்ன இந்த சின்ன பயிற்சிக்கே சோர்ந்து விழுகிறவனால அவங்க எதிர்த்து சண்டை போட முடியுமா? நீ ஸ்மார்ட்டும் இல்ல, அந்த அளவுக்கு யோசிக்கவும் மாட்டேன். இதுல சண்டை போடவும் வராது. இப்படி இருக்கும் போது நீ இந்த ட்ரைனிங்ல பாஸ் ஆகி ஒரு பெரிய மார்லியனா மாறுவேன்னு உனக்கு என்ன வேற? நீ அந்த ஐலாண்ட்ல இருக்கிற மிருகத்தை பார்த்தானே நின்ற இடத்துல பொண்ணுக்கு போயிடுவோம். என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? ஒன்னதான் இங்க தப்பா தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீ ஒரு துரோகி, நல்லாவே தெரியும். இப்பவே கமாண்டர் கிட்ட போய் சொல்றேன், ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சா பொண்ணு போதுமா? எல்லாரும் வெறும் அந்த ஐலாண்ட்ல உனக்கு என்னடா அப்படி ஸ்பெஷலா இருக்கு? 13 வருஷமா தனிமையில தவிச்சு கூட இப்போ இருக்கிற ஒரு ஆள் மாதிரியே இருக்கானே. இப்படி நீங்க நினை வழக்கத்தை வேடிக்கை பார்த்தா நம்ம ட்ரைனிங்க்கு லேட் ஆயிடும். சீக்கிரம் வாங்க. எழுந்துரு ரைனர், கை கொடு. நான் ஒரு மார்லியனா மாறுவேன். எங்க அப்பா அம்மாவை பெருமைப்படுத்துவேன். இதுக்காக தான் 13 வருஷம் காத்திருந்தேன். ஆனா ஓர்கோ சொல்ற மாதிரி நான் வீக்கா இருக்கணும். ஓர்கோ சொல்ற விஷயத்தை நீ ஏன் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? இதுல உன்னோட ஆர்வமும் முயற்சியும் தான் முக்கியம், சரிதானே ஹனி? ஓ சாரி, நீ சொன்னதை நான் கவனிக்கல. அது சின்ன வயசுலேருந்து எப்படி தானே அது? உன்னோட இந்த லட்சியம் வாழ்க்கைக்கு முக்கியமானது இல்ல? 13 வருஷமா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு ஹீரோவா நான் மாறுவேன். அழிப்பேன். இந்த மொத்த உலகத்தையும் நான் காப்பாற்றுவேன். அதுக்கப்புறம் என் அம்மா அப்பா என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும். அந்த டைம்ல இங்க வாய்ப்பே இல்ல. எதிர்பார்த்த அளவுக்கு பலசாலியா இவ ஒரு ஃபீமேல் டைட்டன். பன்முகத்தன்மை தான் இவளுடைய மிகப்பெரிய பலமே. இவளோட சகிப்புத்தன்மையும் கடினமான குணமும் தான் எதிரிகளை துவம்சம் பண்ண எங்களுக்கு பெரிய உதவியா இருந்தது. இதெல்லாம் பண்ணியிருக்கா? ஆனா இந்த மாதிரி பியூர் டைட்டன்ஸ்க்கு ரேஞ்ச் லிமிட் உண்டு. லியான் ஹார்ட் பர்ஃபெக்ட் ஆனவன். டிஃபென்ஸ்
டிஃபென்ஸ் பண்றதுக்காகவே இவனோட ஹார்மன் டைட்டன்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இவன் ஃபுல் ஸ்பீட்ல இறங்கினா எதிரில இருக்கிற எல்லாமே துவம்சமாயிடும். எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்த ஒரு கவசமா அவன் முன்னாடி நிற்பான். இவனும் விடாமுயற்சிக்கு பேர் போனவன். இவங்களை தேர்ந்தெடுத்த டைம் போல இவன் அசால்ட் வெப்பன் ஜா டைட்டன். இவனோட வேக என்னமோ பொருள். நான் எதிரில இருக்கிறது எதுவா இருந்தாலும் அடிச்சு நின்று துப்பிடுவான். இப்போ புரியுது. ரொம்ப சிறந்தவன். இவனை தான் எமீர் சாப்பிட்டா அப்போ. ஒரு பீஸ்ட் டைட்டன் ரொம்ப மூர்க்கமானவன். ரொம்ப பெருசா தெரியும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இவனோட மிகப்பெரிய ஆயுதமே கற்கள் தான். அதை கையில எடுத்தானா ரத்தம் பார்க்காம விட மாட்டான். இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இவனுக்கு ரத்த வெறி அதிகம். ஃபீல்டுல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு எங்க கிட்ட இருக்கிற விசுவாசமான டைட்டன்னா அது காட் டைட்டன். இவன் கிட்ட இருக்கிற பெரிய பலமே எந்த சூழ்நிலையிலும் சாமர்த்தியம் தான். ஈக்குவல ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை. கடைசியா இவன் தான் கொலாசல் டைட்டன். எத்தோடு தானே அழிவோட நாயகன்னே சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையையும் இவன் சமாளிப்பான். இவங்க ஐலாண்ட் டெவில்ஸ்க்கு குறைஞ்சவங்க இல்ல. அந்த அரக்கர்களை எங்க டைட்டன்ஸ் இதுல பவர்ஃபுல்லி வந்தோம். இந்த வீரர்களை வச்சு நாம இன்னும் மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாக்க. ஆனா நம்ம மிலிட்டரி என்ன டிசிஷன் எடுக்கும்? குழந்தைகளை வச்சு இப்படி பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான். ஆனா எப்படி எனக்கும் தெரியல. இவங்களுக்கு நாட்டுப்பற்று இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால முடிவெடுக்க முடியும். இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த குரூப்ல இருக்கிறதுலயே கடைசி ஆள் நீதான். ஆனா அவங்க தேர்ந்தெடுத்தது ஒண்ணு. இன்னும் உனக்கு புரியல. நீதான் கடைசியில இருக்க. பாக் உன்னை கொண்டு புதைச்சிடுறேன். நிறுத்த, அமைதியாரு. கோவப்பட்டு முட்டாள்தனமா எதுவும் செய்யாத. ஆர்மர் டைட்டன் தான் அந்த மரியாதை கூட போல. இப்பயும் ஆர்மர் டைட்டன் தான் கழிச்சுக்கிறாங்க இப்போ இந்த டைம் தான். டாட், இது நீங்க தானா? என் அம்மா இதை பத்தி எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. பிறந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு அம்மாவை பார்க்கணும்னு தோணுது இல்ல? இது என்னோட ஓன் பேட்ச். அப்படியே உங்கள மாதிரியே நீங்களும் ஒரு மாறலையன்னு அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டி கேட்டா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிருவா. ச்சே, இதுல குழந்தை பருவமே மாறாம வாரியர் வேற ஆக போறேன். ஒன்னா இருக்கிற என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுவேன். இங்க ஒரு ஃபேமிலி நான் உன்னை நேர்ல பார்க்கவே கூடாது. அப்படியே உன்னை பார்த்தாலும் நான் ஓடி போயிருவேன். நான் சொன்னதை போய் அப்படியே உங்க அம்மா கிட்டயும் சொல்லு. அம்மாவை ஏமாத்திட்டு வந்துட்டுக்கிறாங்க. நான் தகுதியானவனா இல்லையான்னு கூட புரியல. அந்த ஐலண்ட்ல இருக்கிற டெவில்ஸ்க்கு நான் யாருங்கிறத காமிச்சு நான் ஒரு ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணுவேன். இந்த ஊருக்கு வந்துட்டேன். இப்போ ரொம்பவே இருட்டுடுச்சு. இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆமா, பனிமூட்டமும் அதிகமாயிடுச்சு. உண்மையிலேயே அந்த டைட்டனால சுவரை உடைக்க முடியுமா? என்னால நம்ப முடியல. அதோட சக்தி அந்த அளவுக்கு வலிமையானதா? நீ என்ன வளரிட்டு இருக்க? அது போயின்னு மோனோலித் ரிசர்ச் சொல்லிடுச்சு. எது எப்படியோ நாம திரும்பி போறது இல்ல. நாளைக்கு நம்ம அந்த செவரு கிட்ட நெருங்கிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பேசுறீங்க? அந்த டெவில்ஸை பத்தி பேசும்போது ஏன் உங்களுக்கு இவ்வளவு நடுக்கம் வருது? மொத்த உலகத்தையும் அச்சுறுத்தி வச்சிருக்கு. இதை காப்பாத்தணுங்கிற முதல் முயற்சியை நம்ம நாடுதான் எடுத்து வச்சிருக்கு. டெவில்ஸ் பண்ண தப்புக்கு தண்டனையை கொடுத்தாகணும். என்ன மன்னிச்சிரு. உன்னோட உணர்வு சரிதான். ஆனா யதார்த்தம் அது இல்லை. முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? நான் உயிரை நினைக்கிறேன். என்னோட தம்பியை விட்டுட்டு ஆர்மி சொன்ன மொத்த வார்த்தைக்காக இங்க நிக்கிறேன். இதை நீ உன்னைய நல்லா கேட்டு பாரு. என்ன மன்னிச்சிரு. என் கஷ்டத்தை எங்க கொட்டணும்னு தெரியாம உனக்கு புரியாது. என்ன மன்னிச்சிரு. சாரி ரைடர். ஏன் அப்படியே நம்ம தனிச்சு போறோம்? எமீர்
சார், பசி தாங்க முடியல. எல்லாத்தையும் முழுங்கிட்டாங்க. கதை முடிஞ்சது. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன். பரவாயில்லப்பா, நல்ல வேகமா தான் ஓடுறேன். இவ்வளவு தூரம் ஓடுறது ரொம்ப டஃப் தான். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஓடுனதே இல்ல. என்ன பாக்குற? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுங்கிற ஆசையில ஒண்ணு இழந்துராத. ஏன்னா முடிவு எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. இது சுத்தமா நல்லதுக்கே இல்ல. வால்ஸ் பக்கம் அந்த டைட்டன்ஸ் இருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடாத. நாம திரும்பி போய் ஆகணும். நம்ம ஜார் டைட்டன் ஓய்வெடுக்க போறாரு. அவரை மாறதுக்குள்ள சீக்கிரமா போய் நான் அதை பார்க்கணும். கம் ஆன், இந்த மிஷனை நம்ம மார்ஷல் தான் லீட் பண்ணி கொண்டு போறான். நில்லுங்க. பண்ண போறது இல்லையா? இத பண்ண போறது இல்லையா? நாம இத பண்ண போறது இல்லையா? பிளான் பண்ண மாதிரி மிஷன் கண்டினியூ ஆகாதா? ஆமா, அப்படிதான். சீக்கிரம் திரும்பி போய் ஆர்மர் விஷயத்துல என்ன பண்ணலாம்னு யோசி. அடுத்த வாரியர் நீயா கூட இருக்கலாம். ஆனா மொத்த பிரச்சனையும் என் தலையில தான் விடுது. நீங்க என்ன நினைச்சா சொன்னீங்க? அந்த ஆர்மர் எனக்கு கிடைச்சா நிச்சயம் யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் இருக்க மாட்டேன். ஒரு நல்ல தலைவனா நம்ம படைகளை நான் முன்னோக்கி அழைச்சிட்டு போவேன். இருந்தாலும் நீங்க எனக்கு நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல எனக்குள்ள இருக்கிற சக்தியை நான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைட்டன்ஸ் நான் புடிச்சிடுவேன். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் பண்ண முடியாது. எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கிற என்கிட்ட இந்த சவாலை விடாத. ஒரு நிமிஷம். முன் வச்ச கால பின் வைக்க நான் தயாரா இல்ல. எனக்கான டைட்டனை கண்டுபிடிக்காம நான் வீடு திரும்ப மாட்டேன். உன் பிரச்சனையே எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாம கேள்விகளை அதிகமாக்கிக்கிட்டே போறதுதான். மார்ஷல் அந்த ஜாவை நிச்சயமா உன்கிட்ட கொடுக்க மாட்டாரு. சோ உன் சுயநலத்துக்காக மத்தவங்க கஷ்டப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னோட முட்டாள்தனத்தினாலதான் மெஹந்தி பெயிண்ட் இல்ல. அத பத்தி கொஞ்சம் கூட உனக்கு புரிதல் இல்ல. பேசிட்டு இருக்கோமா? இவெல்லாம் எப்படி இருக்கா சின்ன வயசுலயே? அப்பா நீ அப்படி செத்துட்டான். இப்போ மார்சலால தான் நம்மள டீல் பண்ண முடியும். நிறுத்துங்க, நாம இங்க இருந்து போகலாம். நம்மளால பின்வாங்க முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இதுதான். இந்த மிஷனை நாம முடிச்சாகணும். அப்பதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு நிச்சயமா மாறி ஆகணும். அப்பதான் எங்க அம்மா எங்க அப்பாவோட சேரணுன்ற கனவை என்னால நிறைவேற்ற முடியும். ஆனா இப்ப நான் நாட்டு மக்களோட நிலைமையில யோசிக்கணுமா? இல்ல ஒரு மகனா அம்மாவோட கனவை நிறைவேற்றுறத பத்தி யோசிக்கணுமா? எதை தேர்ந்தெடுக்கணுன்ற முடிவு என்ன அணுவடுமா கொள்ளுது. எதுக்காகவும் நாம சோர்ந்து போயிடவே கூடாது. குழப்பத்தோட நடக்குது. இப்படிதான் 3 பேர் உள்ள வந்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நாம சேஃபா இருக்கோம். என்ன மன்னிச்சிருங்க. ஒரு வாரியரா மார்ஷலுக்கு கீழே நாம நம்ம கடமையை செஞ்சாலும் நான் மனித நேயத்தை காப்பாற்றுவேன். என்னோட கிராமம் வடமேற்கு மலைக்கு நடுவுல இருக்கிற வால்மாரியா. அங்க வினோதமா என்னென்னமோ நடக்கும். எங்களை நோக்கி ஆபத்து வருதுங்கிறதே அங்க வசிக்கிற மிருகங்கள் கழுத்துல இருக்கிற மணி சத்தம் தான் சொல்லும். காலடி சத்தம் கேட்டா போது நாங்க ஓடி போய் ஜன்னலை மூடிடுவோம். அதுக்கப்புறம் நான் பயந்து போய் அங்க இருந்த என் குதிரையில இங்க வந்துட்டேன். அங்கதான் உங்க வயசுல இருக்கிற 3 பேரை நான் சந்திச்சு பேசுறேன்.
சொல்லி ஒரு நல்ல கவிஞனை தேடுவோம் போல இருக்க. என்ன பெத்த அம்மா அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கேன். என் அப்பாவை என் அம்மா ஒரு வாட்டி தான் பாத்திருக்காங்க, வேற எந்த டீட்டெயிலும் தெரியாது. உங்ககிட்ட பேசினா ஏதாவது தெரியும்னு நினைச்சேன். உங்க அம்மா பார்க்காத நெஞ்சு உருக்குது. உங்க அப்பா உன்னை பார்த்த உடனே என்னையும் பார்த்துருக்காங்க. என்ன பண்ண நான் சொல்றது உண்மைன்னு நீ நம்புவ? நான் கொடுத்த சத்தியத்தை மீறினதுக்கு என்ன உண்டி இல்லைன்னு பண்றதுக்காக தானே இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்க. அப்ப நான் நீங்க தான். நல்ல வேலை, நம்ம முகத்துக்கு எந்த பாதிப்பும் வரல. எனக்கு தெரிஞ்சு எப்படியே முள்ள இருந்தாங்க. இருக்கிற போஸும் ஆளும் சரியில்லையே. ஆமா, ஆனா அவன் இங்க என்ன பண்றான்னு தெரியலையே. வெட்டியா பேசிட்டு இருக்காம இங்க இருந்து நகருங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பெட்டோட் எழுந்துரு. இப்படி சும்மா படுத்து தூங்காம எந்திரிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம்ல. நம்ம கேபிட்டலோட பிரஷர்னால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அப்ப நம்ம 2 பேருமே நம்மளோட லிமிட்டை இழந்துட்டோம். நாம லிமிட்டை இழந்துட்டோம். நம்ம மார்லிஸ் நமக்குள்ள எந்த ஒரு கசப்பும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காகவாது நம்ம சந்தோஷமா இருக்கணும். முடியாது. கடந்த 5 வருஷமா நீ கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வெறும் குப்பைதான். நீ தான் பெரிய ஆளாச்சே, உங்ககிட்ட பிளான் இருந்தா சொல்லு. ஆமா, நாம அந்த வாளை உடைக்கிறோம். அந்த டைட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கான சரியான நேரம் அமைஞ்சிருக்கு. உன் முடிவு மத்தவங்களை கொல்லாம இருந்தா சரி. எனக்கு நீ ஒரு விஷயத்த சொல்லு அனி. நாம கொல்ல போறது நண்பர்கள் இல்ல, டெவில்ஸ. ஏன்னா இங்க எல்லாரும் நம்மளதான் நம்புறாங்க. அதனால நீ பழச மறக்கிறது தான் நல்லது. உன்னை என்னால தயவு செஞ்சு உன் முகத்தை என் முகத்தை விட்டு தள்ளி எடுத்துட்டு போ. நீ கோவமா இருக்க. நான் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு அனி. போய் நல்லா தூங்குங்க. எனக்கும் அதே மாதிரி கனவு தான் வந்துச்சு. அவன் ஃபீல்டுல தூக்க போட்டு தொங்குற மாதிரி நானும் கனவு கண்டேன். பிளான் அவன் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவன் ஏதேதோ கதைகளை சொன்னான். நிறைய எடுத்து கொடுக்குறாங்க. குழப்பம் தான். ஏய், செத்து போயிடாத. நல்லா பிரேக் எடுத்துக்கோ. நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா மாறுறது? நானும் உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நானும் மாறணும். என்னாலையும் இதே மாதிரி ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. அவனை பார்க்குற மாதிரியே இருக்கும்ல. தோட்டா லோட் ஆயிட்டா அது அடையிற இடம் இலக்குதான். உன்னால நிச்சயம் முடியும். சரி, உன்னுடைய அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு டைட்டன் ஆகணும்னு ரொம்ப ஆசை இல்ல. கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும். கவலைப்படாதீங்க, நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். இது அவன்தான். நிச்சயமா என்ன அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஹாஸ்பிட்டல். இது யாரா? சோ இப்போ நீங்க என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ஆரோக்கியத்தை பத்தி ஏதாவது? நான் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அது போய் நான் அப்பப்ப நடந்த நிறைய விஷயத்த மறந்துடுவேன். ஆனா மறக்காத ஒண்ணு, என் குடும்பத்துக்காக செஞ்சு கொடுத்த சத்தியம். நான் சொல்றத நம்பல. இல்ல, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. உன்னால இந்த வாரியர் ட்ரைனிங் மீட் பண்ண முடியலையா? ஆமா, ஆனஸ்டா சொல்லணும்னா யூஸ்லெஸ்ஸா இருக்கேன். என்னை விட நிறைய கேண்டிடேட்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணுமே இல்லை. நீ வெளிப்படையா இருக்க, நல்லவனாவும் இருக்க. ஆனா கடைசி வரைக்கும் நம்பாமையே சாக போறியா? எனக்கு ஒரு வாரியர் ஆகிற தகுதி இருக்கான்னு கூட தெரியல. ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்? நீ சொல்ற ஒரு அதர் கேண்டிடேட் பொண்ணா என்ன? இங்க சுத்தி அவங்க ஃபேமஸ். போர்ல அவங்கள மிஞ்சின ஆளே கிடையாது. எல்லாருமே
நெக்ஸ்ட் ஆர்மர் அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது கூட பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க என்னோட மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க. எல்லா நாளும் நான் இங்க இப்படி தான் அமைதியா வந்து உட்கார்றேன். இங்க வந்துட்டு போற எவ்வளவோ மக்களை பார்ப்பேன். மன கஷ்டத்துல இருக்கிற காயம் தெரியும், தேசத்துக்காக பண்ண தியாகம் தெரியும். என் தண்ணியை தொலைச்சவங்களை பார்த்திருக்கேன். இவங்க யாருக்கிட்டையும் வார்த்தைகள் இருக்காது. இதுக்கு பின்னாடி இருக்க காயங்கள். பிடிவாதத்துடைய பாதையில எதை பத்தியும் யோசிக்காம முன்னேறி போறத, இல்ல பின்னாடி தள்ளுறத. ஒருத்தருடைய ஊண்டுதல் இல்லாம எதையும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஊண்டுதல் நமக்கு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கணும். அதனால உன்னை நீயே குறைவா மதிப்பிட நிறுத்தணும். முன்னேற முயற்சி பண்ண. உன்னை கேலி பண்ணவங்களுக்கு உன்னுடைய முன்னேற்றத்தால நீ யாருன்றத நிரப்பி. அப்படி இருந்தா நீ யாரையும் இழக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இழக்கு அடையிற வரைக்கும் நமக்கு ஒரே இழக்குதான். எபிசோடில் எக்கச்சக்க இன்ட்டு கொடுத்தாங்க. அது எதை தூக்கி எதோட கனெக்ட் பண்ணி எப்படி யோசிக்கிறதுன்றதே புரியல. பட் வந்து ஒரு தெளிவான இதுக்கு போனால் ரைனோட ஒரு ஃப்ளாஷ்பேக் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஃபஸ்ட்டு எபிசோடில் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இது எப்படா திடீர்னு இங்கே தோன்றுச்சு அப்படின்ட்டு. அதுக்கான ஆன்சர் இன்னைக்கு கொடுக்குறேன். நடுவில் நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு நடந்த விஷயத்தெல்லாம். ஸோ இவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த பக்கம் இருந்து காமிச்சாங்க. ஸோ ரைனரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சூழ்நிலை மாதிரி தான். அவங்க அப்பா வந்து மெர்லி, ஸோ இவங்க அம்மா இங்கே. இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்கன்றது புரியல. அது லவ்வாக வந்துச்சா இல்லை தெரியாமல் எதனா இவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்பட்டுச்சா எப்படின்றது புரியல. பாப்பா அது வரப்போ தெரியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இவங்க அம்மா வந்து இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. நீ வந்து அவங்களுக்கு லாயலாக இருந்து அவங்களுக்கு இது பண்ணினா நம்ம அப்பாவை நம்ம கூப்பிட்டுக்கலான்ட்டு அப்படி போயிருக்குது கதை. ஸோ அதனால தான் இவன் இவ்வளோ சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிறான் போல். அவங்க ஆர்மியில் சேர்ந்து அவங்க இது அவங்களுக்கு ஒரு மிஷின் எல்லாத்துலேயும் பண்ணணும். அதேமாதிரி இந்த ஆர்மர் டைட்டன் தான் வந்து பெரிய ப்ரைடு போலாங்க. அதாவது எல்லாத்துக்குமே அதானே முன் நிற்குது. ஸோ ஷீல்டாக நிற்குது, ஒரு லீடர் மாதிரி எல்லாத்துக்குமே முன்னிலையாக அதான் இருக்குது. ஸோ பெரிய மரியாதை. ஸோ அதை பிடிக்கணுன்றதுக்கு சின்ன வயசுலேருந்து போராடிக்கிறான் போல். எல்லாமே எதுக்காகனா அவங்க அப்பாவுக்காக. கடைசியில் போய் அவங்க அப்பா ஒரு இடத்துல இதெல்லாம் ரீச் ஆகிட்டு போய் பார்த்தா அவர் இன்னொரு குடும்பத்தை வச்சுன்னா அவர் வேறு வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சுட்டுக்கிறாரு. இவங்களை பற்றி கவலையே இல்லை. அப்போ ஏமாற்றிக்கிறான்னு தான் அர்த்தம் அவங்க அப்பா. ஸோ இது தெரியாமல் இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், அதுவும் வேஸ்ட்டா அப்படின்றப்போ அதுவே அவனும் சொல்லப்போனால் புரோக்கன் ஹீரோன்னு தான் சொல்லணும். இவ்வளோ கஷ்டப்பட்டதே அதுக்காக தான், அதுவும் கிடைக்கல. ஆனாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கான். அப்படி வந்த மிஷின் தான் இந்த ஃபவுண்டிங் டைட்டனை பிடிச்சினா. அதான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே கதை. இந்த ஃபவுண்டிங் டைட்டனை பிடிச்சினானா அப்போலேருந்தே இந்த டைட்டன்ஸ் அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்படி அனுப்பிச்சு அந்த 4 பேரில் ஒன்று வரப்போ தான் எதிர்பாராமல் நம்ம எமீர் வந்து அன்றைக்கி இவனை சாப்பிட்டது, ஜாட் டைட்டனை சாப்பிட்டது. ஸோ இது எதிர்பாராமல் நடந்தது. பட் அதுக்கு மொத்த ரைனர் அது பேச்சு வாக்கில் இவங்க ஒரு சீரியஸாக டிஸ்கஷன் பண்ணுறப்போ அது நடந்து போச்சு. ஸோ இது ஒன்று. அப்பயும் பார்த்தீங்கன்னா ரைனர் வந்து இது முடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக ஆனி வந்து ரிட்டர்ன் போன ஊருக்கு இது இப்போ ஒருத்தன் இல்லைன்றப்போ இந்த மிஷின் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்கியிருக்கா போல். பட் ரைனர் தான் இல்லை இப்போ ரிட்டர்ன் போனால் மொத்தமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம், அவங்களுக்கு இதுவாக நிற்கணும், எங்கள் அம்மாவுக்கு அந்த பெருமை சேர்க்கணும், அது போயிடக்கூடாதுன்றதுக்காகவே அது பண்ணியிருக்கான். மொத்தம் சொல்லப்போனால் அம்மாக்காக பண்ணான் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி கவலைப்பட நான் நினச்சேன் இன்றைக்கி வந்து இந்த வாழை உடைச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க உள்ளே போய் அழுகிட்டோம் பண்ணட்டும் அதை சாக்கா வச்சு ஃபவுண்டிங் டைட்டன் இருந்தாங்க. பட் இவங்க வந்து பிளான் பண்ணி உள்ளே வர்றதுக்காக தான் இந்த கலவரமே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு யார் அந்த ஃபவுண்டிங் டைட்டன்றதை கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலான்றது. யாருனே தெரியாது இல்லையா, உள்ளே எங்கே இருக்குது ஏது இருக்குது அரசர் எங்கே இருக்கார் இவ்வளோத்தையும் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக இந்த பிளான் பண்ணியிருக்காங்க போல். உள்ளே வந்துட்டு மக்களோட மக்களாக வந்துட்டு கூட வந்து நண்பராக வந்து ஏமாற்றி இவ்வளோவும் பண்ணது இதுக்காக தான் போல். பட் ஆனி இப்படி இருப்பான்னு சத்தியமாக எதிர்பார்க்க. அவள் இங்கே தான் இப்படி இருப்பான்னு பார்த்தா சின்ன வயசுலேருந்தே அப்படி தாங்க. ஏன்னா அன்றைக்கி அங்கே பேசிகிட்டு இருக்கப்போ ஜாட் டைட்டன் அது போச்சு, உள்ளே ஆனி மாட்டினான், அதுக்கப்புறம் பெத்தோல்ட் அவனும் செத்தான். இவன் மட்டும்தான் இப்போ வந்திருக்கானா. டோட்டலாக அது மொத்தமே இவனால் தான் போச்சு. நான் தான் தற்கொலை வரைக்கும் போயிருக்கான் போல். அவனவனே சுட்டுக்கிறதுக்கு இது இப்போ நடந்தது. அதாவது குழப்பத்தில் எல்லாமே நடக்குதுன்னு தான் சொன்னான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாதி கடல் காலை வச்சிட்டோம், பின்னாடியும் போக முடியல முன்னாடியும் போக முடியலன்னு அவஸ்தைப்பட்டிருக்கான். இதில் தான் இந்த ஞாபகம் மருதி அது இதுன்னு அவனுக்கு இந்த குழப்பம்லாம் அதனால தான் வந்துச்சு போல இருக்குது. எதை யோசிக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் யோசித்து மண்டையில் குழப்பி என்னமோ ஒன்று போயிட்டுருக்கான் அவன் போனமேன்ட்டு. அப்படி இருக்குது அவன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அவன் நினைக்கிறப்போ செஞ்சதெல்லாம் இங்கே நினைக்கிறப்போ கோபமும் வருது. இவன் அன்றைக்கி வந்து இவன் செத்தாலும் எங்களுக்கு எதுவுமே ஃபீல் இருக்காதுன்னு தோணுச்சு. பட் இவன் சைடு யோசிக்கிறப்போ இவன் ஒரு வேலை போயிருக்கான். எல்லாத்துக்கும் என்ன காரணம், இந்த அரசர் அவர் பாட்டுக்கு இந்த மக்களை மதிக்காமல் கூட்டிகிட்டு வந்த அந்த ஒரு செயல் தான் இவ்வளோவும் பண்ண வச்சுருக்கு.
இந்த பக்கம் அடிமையாக வாழ முடியாமல் இந்த பக்கம் நம்மளை விட்டு போயிட்டாருன்ற கோபமும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க நடக்குது. ஆனாலும் ரெய்னர் வந்தது மெயின் ரீசன் வந்து அப்பா அம்மா சேரணும்னு ஒன்று ஆசைப்பட்டு தான் வந்தார். அது நடக்கலைன்னும் போது திரும்ப எல்லாம் எடுத்த மிஷின் முடிக்கணும், நல்ல பேர் வாங்கணும் எல்லாம் இருந்தாலும் எனக்கு என்னவோ ஏதோ ஒரு சின்ன செல்ஃபிஷ் இருந்ததுனால கூட இது நடந்துச்சோ அப்படிங்கிற மாதிரியே தோணுது. ஏன்னா இப்போ அரசர் பண்ண பிரச்சனைக்கு இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க எதுவுமே பண்ணலைல்ல. இப்போ எப்படி உங்கள் அம்மா ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற பீப்புளும் இவங்களும் எல்டிஎன் தான் இவங்களும் கஷ்டப்படுறாங்கன்றது ஒன்று. மேபி இவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்ற கோபம் இருந்தாலும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு தெரியுது மக்கள் எப்படி இருக்காங்க. அவங்களுக்கும் ஒன்றுமே தெரியல. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த டைட்டன் எங்கேருந்து வருது, இப்படி ஒரு பீப்புள் அங்கே இருக்காங்களா, இப்படி ஒரு மேலி அங்கே இருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. அப்போ அது ஒன்று கூட இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படி தெரிஞ்சுமே அவன் அந்த மைண்ட் செட்டில் எப்படி அப்படியே இருக்கான்றது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஏற்றுக்கவே முடியல. என்ன சொல்கிறேன், இப்போ அப்பாவும் போயிட்டாரு. இப்போ அம்மாவுக்கு அந்த மரியாதை கிடைக்கணும்னா நான் இந்த இடத்துல அதை முடித்து நான் சக்ஸஸ் பண்ணால் தான் மெர்லி வந்து என்ன மதிக்கும், எங்கள் அம்மாவை மதிக்கும், என் குடும்பம் வந்து இங்கே ஒழுங்காக இருக்கும்னு அதை மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே இருக்க மக்களும் இன்னசென்ட் இருக்காங்க, இவங்களும் மறக்கடிச்சு நம்ம கூட்டம் இங்கே இருக்குன்றது தெரியாமல் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதெல்லாம் ஒன்று போல. நீ அரசர் மேலே மட்டும் கோவப்பட்ட நியாயம், அந்த மக்கள் மேலே அவங்க டெவில்ஸ் அது இதுன்னு சொல்கிறது தான் வந்து அதான் சுயநலமாக தான் அவங்க சைடு பக்கமாக யோசிக்க சுத்தமாக ரெடியாக இல்லை. இவங்களும் எல்டிஎன் பீப்புள் தான், பட் இவங்கள்ட்ட எந்த ஒரு கெட்ட ஒரு விஷயத்த நம்ம பார்க்கவே இல்லை. நல்ல மனுஷங்களாக தான் இருக்காங்கன்னும் போது அவங்க டவுட்டே வரலையா? அப்படி ஏன் எல்டிஎன் பீப்புள் வெறுக்கணும்? அப்போ இவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல, அப்போ இவங்களும் நல்லவங்க தான், நம்ம மக்கள் தான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கே அவன் போகவே இல்லை. இந்த மெர்லி கூட இருக்க இந்த எல்டிஎன்ஸ் பீப்புள் என்னன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. இந்த பக்கம் பேரடைஸ்க்கு இவர் அரசர் அவர் கூட்டிகிட்டு அவர் போயிட்டாரு, இந்த பக்கம் மெர்லி கிட்ட இங்கே தான் வாழ்கிறோம், ஆனால் அவங்க அடிமையாக நடத்துகிறாங்க, நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, அதுக்கு நம்ம மனுஷங்க தான், நம்மளும் வந்து அதில் தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம். அந்த இக்கட்டான சூழ்நிலை ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்க்குறப்போ இவங்கள விட அவங்கள விட கஷ்டப்படுறது யாருன்னா இப்போ அங்கே இருக்க எல்டிஎன்ஸ் பீப்புள் தான். மெர்லின் கிட்ட மாட்டிட்டு இருக்க அந்த எல்டிஎன்ஸ் பீப்புள் தான். ஏன்னா அவங்க போராடிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும், இதுவும் முடியாமல் அதுவும் முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போராடுறாங்க வாழணுன்றதுக்கு. ஸோ அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அதுக்கான சொல்யூஷன் எதிரானா இதுதான், வேறு வழியே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, இங்கே போயிட்டு இந்த அரசர்கிட்டையும் கேட்க முடியாது, நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட. அப்போது இங்கே இருக்க ஃபவுண்டிங் டைட்டனை கூட்டு போய் இப்போ நான் மெர்லின் கிட்ட இருந்தால் அட்லீஸ்ட் அவங்களாவது எங்களை மதிப்பாங்க, மதித்து எங்களை ஏற்றுப்பாங்க, எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க. இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டதுக்கு நான் இதையாவது பண்ணிக்கிறேன், என்னுடைய மக்களுக்கு நான் அதையாவது பண்ணுறேன்றதுக்கு தான் இவங்க இவ்வளோ சீரியஸாக இல்லை இறங்கியிருக்காங்கன்னு தோணும். ஓகே, இப்போ இவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்ற கோவம் உனக்கு தெரியுது இல்லை? அப்படி இருக்கும்போது இங்கே இருந்தாலும் இவங்க பாதுகாத்தா நம்மளை அடிமை தான் வச்சுக்கிறாங்க, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஏன் அவனுக்கு தோணலை? அதுவும் ஒரு வகையில் உங்களை ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தானே. அது அவனை எடுத்துக்கலன்றது எனக்கு தெரில. எனக்கு அது எப்படி அவன் யோசிக்காமல் இருந்தாங்கிறது. இப்போ இந்த டைட்டன் இதெல்லாம் பார்த்து மற்ற நாடு தான் வந்து அட்டாக் பண்ணும், மோசமான பீப்புள்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது மற்ற வெளியில் இருக்கிற நாடு பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் உங்கள் பீப்புளே கிட்டே நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் அகப்பட்டிருக்கோம், இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, நாங்களும் உங்களுக்கு சார்ந்தவங்க தான் சொல்லி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூட இங்கே சேர்ந்தோ அப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கல. இதை நான் போன எபிசோட்லையும் சொன்னீங்க, இங்கே போய் அது கன்வே பண்ணலை, எங்களுக்கு தெரியவே இல்லைல்ல. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கும், மேபி அதுக்கப்புறம் மாறி இருக்கலாம். நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லாம் ஃபீல் பண்ணுறீங்களே, இங்கே அடிமையாக இருக்கும், இவங்க தானே பார்த்துக்கிறாங்கன்றது கூட மாறி இருக்கலாம்ல ஒரு கட்டத்தில். இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ இத்தனை வருஷம் இதெல்லாம் இப்போ இங்கே பழகிருக்காங்களா, மெர்லினுக்கு ரொம்ப லாயலாக நடந்துருக்காங்களா, அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்துட்டு இப்போ இந்த ஊரில் வந்து இல்லைப்பா நான் அவங்க கூட சேரணும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க எப்படி நம்புவாங்க? இப்போ மெர்லினுக்காக நம்ம கூட சேர்ந்துக்கிறாங்களா இல்லை ரியலாகவே திரும்பி வந்திருக்காங்க? இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இந்த மக்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் மறக்கடிச்சிருக்காங்க, அப்படி ஞாபகப்படுத்தி சரி இப்படி ஒரு மக்கள் இருக்காங்கன்னா அதை நம்பி இவங்களை ஏற்றுக்கிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. இப்போ ராஜா இப்போ இங்கே இல்லவே இல்லை, இப்போ ஹிஸ்டோரியாக தான் இருக்கா, இறந்தே போயிட்டாரு. கோஆர்டினேட்டுன்னு இப்போ இந்த பக்கம் இருக்குது, இதெல்லாம் ஒரு குழப்பம், அதெல்லாம் விட்டுரு. இப்போ இந்த மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணோம் நாங்கள் வந்து மெர்லினுக்கு சப்போர்ட் கிடையாது, நாங்களும் உங்கள் மக்கள் தான்றதுக்கு எப்படி நம்புவாங்க இங்கே இருக்கிறவங்க? அதுவும் ஒரு அதனால என்ன ஆயிடுதுன்னா இப்போ உண்மை பக்கன்றதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லைல்ல. அந்த சைடு என்ன அந்த ஒரு விஷயத்துக்கே அவங்க போகலங்கிறது அது அவங்களுக்கு தானே லாஸ். எப்படி பார்த்தாலும் இப்போ நம்ம பார்க்குறோம் நமக்கு தெரியுது, பட் அதுக்கு கஷ்டமாக இருக்குன்ற ஒரு உண்மை சைடு தெரியாமல் அதை நோக்கியே போகாமல் அதில் சிந்தனையே செலுத்தாமல் இவங்க இப்படியே இருக்காங்களேன்றது வந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அங்கே வந்து அந்த டைரி கண்டுபிடிச்சிட்டாங்க, யாரனோட அப்பா அதை கண்டுபிடிச்சி இப்போ அந்த டைரி ஒப்படைச்சு இப்போ நியூஸ் பேப்பர் மூலிமா பொதுமக்களுக்கு அமைச்சாங்க. இப்போ எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்களா, அந்த உண்மையை ஒத்துக்கிட்டாங்களான்னா இல்லை. கொஞ்சம் பேர் ஓகேப்பா அங்கேயும் நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்கன்ட்டு யாரனா அப்பா அம்மா யோசிக்க சில பேர் அதை நம்புறதுக்கே ரெடியாக இல்லை. சில பேர் இல்லை அங்கே டெவில்ஸ் தான் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது
இது எப்படி ஏற்றுப்பாங்க டக்குன்ட்டு அந்த ஒரு கொஸ்டின் அதுதான் வருது. அதுதான் இங்கே ப்ரூஃப் பண்ணுறது இவ்வளோ மெனக்கெட்டதுக்கு அட்லீஸ்ட் அந்த பீப்புளுக்கு ப்ரூஃப் பண்ண எதுனா ட்ரை பண்ணிக்கலாமான்றது தான் எனக்கு தோணிட்டே இருக்கு. இப்போ எப்படி சொல்கிறது, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாலும் அன்றைக்கி மார்க்கோவை கொண்டது வந்து என் தாட்டு மாறுமோன்னு நினச்சேன். இல்லை மாறல, எனக்கு அது வந்து தப்புன்னு தான் தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் மார்லோ வந்து அன்றைக்கி மார்க்கோ வந்து அப்படி கொண்டது வந்து ஏற்றுக்கவே முடியல. யோசிச்சு பாருங்கள், இந்த சைடில் நியாயம் இருக்கட்டும், ஓகே அவங்க அம்மாவை காப்பாற்றணும்னு அவங்க குடும்பத்தை பார்க்கணும்னு அவங்க இந்த சைடு இது ஓகே. பட் வந்து ஒரு இன்னசென்ட் அவனுக்கு எதுவுமே தெரியாதில்ல, அவனை அப்படி ரூடாக கொண்டது வந்து இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப சுயநலமாக தான் இருந்தது. இந்த பக்கம் அவங்க என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் கரெக்டாகவே இருந்தாலும் எனக்கு என் குடும்பம் தான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சது வந்து நீங்கள் யோசிக்காமல் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா. இப்போ இவங்களுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட், ஒரே ஆமை தான். இவங்களும் உங்களை பற்றி யோசிக்கல, நீங்களும். அதாவது இவங்களாம் மறக்கடி, ஒரே ஒரு அரசர் மட்டும்தான் அந்த வேலையை பண்ணார். இந்த மக்கள் மறக்கடிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுமே இந்த பக்கம் இவ்வளோ தெரிஞ்சுமே அதை பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் இப்போ தப்பானவங்களே எனக்கு தெரியுறீங்க. ஆனி ஆகட்டும், பெத்தோல்ட் ஆகட்டும், ரைனர் ஆகட்டும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இங்கே வந்து பார்த்துட்டீங்க மக்களை. அப்படி இருக்கிறப்பையும் அவனை அப்படி கொண்டது வந்து ஏற்றுக்க முடியாது. இங்கே இருக்க உயிருக்கு நீங்கள் அப்படி ஆனி கூட நிறைய பேர் பண்ணியிருக்கான். எதுவுமே ஏற்றுக்க முடியாது, எல்லாமே தப்புன்ற மாதிரி தான் எனக்கு. அதான் அப்போ கூட வந்து அந்த பேசிட்டு இருக்கும்போது 3 பேர் இந்த உயிர் போகக்கூடாதுன்னு தான் ஆனி அந்த இடத்துல சொல்கிறா. பட் இங்கேன்னு வரும்போது ரெய்னர் தான் அந்த புஷ் பண்ணிகிட்டே இருக்கான் அவங்கள. இல்லை கொல்லு, இப்படி நடந்த முடியாதுன்ட்டு அவங்க 2 பேரையும் ரொம்ப இது ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்தது ரெய்னர் தான். வந்து எப்படி சொல்கிறது, அவங்க இடத்துல இருந்து பார்க்குறப்போ அவங்கவுங்க நியாயமாக தான் தெரியும். இப்போ ரெய்னர் இடத்துல நான் இருக்கிறேன், இவ்வளோ வருஷம் நம்ம அவங்கள்ட்ட கஷ்டப்பட்டுனுக்குறோம், அடிமையாக வாழ்ந்துனுக்குறோம், அங்கேருந்து விடுபடணும், அதுக்கு எனக்கு இதுதான் சொல்யூஷன்றப்போ நான் என்ன யோசிப்பேன், ரைனர் மாதிரி தான் யோசிப்பேன். அது இந்த பக்கம் வந்தால் இவங்கள யோசிப்போம். ஸோ அந்தந்த இடத்துல அந்தந்த ஊரில் நின்று அவங்கவுங்க பக்கம் நியாயம்னு பார்க்குறப்போ அவங்கவுங்க நியாயமாக தான் தெரிவாங்க. பட் வந்து பிரச்சனை எப்போ முடிகிறது, நடுவில் யாரா விளையாடிட்டு இருக்குதுன்னு இதெல்லாம் யோசித்து பார்த்தா தான் தெளிவான ஒரு முடிவே எடுக்க முடியும். அதுக்கு நம்மளும் இலக்கத்துக்கு, நம்மளை சார்ந்தவங்க இலக்கத்துக்கு நம்ம ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி நடக்கிறதுன்றது இப்போ இறன் கையில் தான் இருக்குது. அவன் இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ விஷயம் நம்ம சொல்கிறோம் 2 பக்கம். இப்போ அவன் எல்லாத்தையும் யோசிச்சு அவன் ஒரு முடிவு எடுக்கணும். அப்புறம் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆனி வந்து கெனிக்கிட்டையும் மாட்டியிருக்கா. அது இன்னமும் சொல்லி எஸ்கேப்பாக பார்த்துருக்கா. பட் அவர் கண்டுபிடிச்சா அப்புறம் எப்படி இது விட்டாருன்றது. அவர் அப்போ வரைக்கும் ஊருக்குள்ள, இப்போ லிவை வரைக்கும் சண்டை போகிற வரைக்கும் இங்கே தானே இருந்தார். அவர் யார்ட்டையும் சொல்லியா இன்ட்டு கொடுக்கலையா அப்படின்றது புரியல. டவுட்டாக தான் பார்த்தாரு. அது அப்பா அம்மா தேடி வந்த ஒரு பொண்ணாக மட்டும்தான் அந்த இடத்துல அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ இருக்கும் அவருக்குள்ள விஷயம், இங்கேருந்துலாம் வர இதெல்லாம் பண்ண போகிறான்றது அவருக்கு அந்த டைமில் தெரிஞ்சிருக்காதுல்ல. அந்த ஆள் கொஞ்சம் இது தானே, இதெல்லாம் நோண்டி நொங்கி எடுக்கிறவராச்சு, எப்படி அவ்வளோ அசால்ட்டாக விட்டுருக்க மாட்டாரேன்றது ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அண்ட் நேற்று கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, இது வந்து நம்ம லாஸ்ட் சீசனில் எரன் வந்து மெர்லின் அதுக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது இது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படி பார்த்தா நம்ம ஆளுங்களாம் இன்னத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களாம் குழந்தைங்களா இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் சின்ன பசங்க, நம்ம ஆளுங்க நேரம் வளர்ந்து எல்லாம் கொஞ்சம் டீனேஜ் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ, இல்லையா? இன்னும் அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. எப்படி தாங்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அரவிந்த்லாம் எப்படி மாறி இருப்போம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். இப்போ அப்போ இன்னும் அந்த பக்கம் கதையே இல்லை, இந்த பக்கம் தான் போயிட்டுருக்கு. இப்போ இவங்க சைடில் நம்ம இத்தனை வருஷமாக அதாவது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அந்த கொஸ்டினுக்கு இவங்க அவங்க சைடு இந்த ஃப்ளாஷ்பேக் அங்கே எப்படி நடந்துச்சு, எந்த சூழ்நிலை இங்கே வந்தாங்க போனாங்க அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்க இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன ஆகிருக்காங்கன்றதை பார்ப்போம். உங்கள் இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.